வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 18/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின். வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் 12.5 kg ஆஃப் ரைஸ் இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 kg ரைஸ் இஸ் ₹45. 1 கிலோ அரிசியோட விலை 45 ரூபா அப்படின்னா 12.5 கிலோவுடைய 15.2 கிலோவுடைய அரிசியினுடைய விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ 15.2 into 45 equal to 684 ஆன்சர். கான்செப்ட் என்னன்னா, 1 கிலோ வந்து 45 ரூபா அப்படின்னா 15 கிலோவோட விலை 15.2 கிலோவோட அந்த அமௌண்டோட பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ஈக்குவலன் டு தி இதுக்கு எது ஈக்குவல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் இங்கே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 3 விதமான ஃபார்முலா வந்து என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, a cube minus b cube equal to a minus b into a square plus b square plus ab. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நமக்கு வழக்கமாக தெரிஞ்ச அந்த a square upon a square minus b square equal to a minus b into a plus b. இந்த ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து பாக்ஸில் போட்டுடலாம். தனியாக அதெல்லாம் சுருக்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மதிப்பான வர a cube minus b cube ஃபார்முலா அப்படி x minus y into x square plus y square plus xyன்னு சொல்லி வருமா. அடுத்ததாக x square plus 5x plus x எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, x plus 3 into x plus 5 x plus 2ன்னு சொல்லி எழுதலாம். ஸோ x plus 3 into x plus 2. சரிங்களா, நப்பா இது. அடுத்ததான் x power 4 minus 16 எப்படி எழுதலாம்னா, x square the whole square minus 4 squareன்னு சொல்லி எழுதலாமா. அப்போது கீழே என்ன வரும், x minus y into x plus 3 into x minus 2 into x square plus 4. சரிங்களா, அப்படின்னா இதை மறுபடியும் சுருக்கி வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, x square minus இது a square minus b square ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ இதை சுருக்கி நம்ம வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, x square plus 4 into x square minus 4 சொல்லி எடுக்கலாமா. எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், இது 2 அடி ஆயிரும், ப்ளஸ் 3 இது 2 அடி ஆயிரும். அடுத்ததாக இங்கே x square power 4 plus 4 இது 2 அடி ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x square plus y square plus xy into x plus 2ன்னு சொல்லியிருக்கா, x plus 2. இதை நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் சொல்லி எழுதலாமா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா x plus 2 into x minus 2 சொல்லி எழுதலாம். ஸோ a plus b into a minus b ஃபார்மெட்டில் எழுதலாம். கீழே என்ன வரும், வகுத்தலில் வந்து ஒரு x minus 2 இருக்கும். ஸோ அடி கொடுத்துலாமா, அவ்வளோதாங்க. இங்கே நல்லா கவனிங்க. அப்போ இது ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா இதையும் ஏன்னு வருமா, a into a ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இதோட மதிப்பு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xy இன்ட்டு x plus 2 the whole square சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, அவ்வளோதாங்க. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 10வது கொஸ்டின். காட்டெக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க. இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டுலேயுமே வந்து 3 காமனாக இருக்கா. ஸோ 3 காமன் எடுத்தீங்க அப்படின்னா 1 + sin xன்னு சொல்லி எழுதலாமா. சரிங்க, 10வது கணக்கு இல்லையா, சாரி 10 கணக்கு 10 சாரிங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், ஒரு கோளத்தினுடைய ஆரத்தோட மதிப்பு கொடுத்தாங்க. அதோட வால்யூம் வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ கோளத்தினுடைய வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, 4/3/r³ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பையோட மதிப்பு இல்லை. ஸோ 4/3 into 22/7. ஆரத்தோட மதிப்பு என்ன, 21 into 21 into 21. ஸோ அடி எடுத்திங்கன்னா 21 அடி ஆயிரும். ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா 38808 cm³ சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின்
11வது கொஸ்டின். காட்டெக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, இதோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ரெண்டு நம்பர் வந்து 3 காமன் எடுத்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லி வரும். அடுத்ததாக இங்கே 1 மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே 2 வந்து காமன் எடுத்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கே 3 காமன் எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ நல்லா கவனிங்க, இது a + b × a - bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி a + b a - bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இது எல்லாமே பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்படியே இந்த ரெண்டு நம்பரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிடலாமா? ஸோ 1 ஸ்கொயர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சொல்லி எடுக்கலாமா? ஈக்குவல் டு என்ன வரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும்? சைன் ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸோ 3 இன்ட்டு இங்கே 2 × 3 6 வரும் இல்லையா? ஒரு நிமிஷம். ஸோ இங்கே 2 × 3ன்னு சொல்லியிருக்கோம். இதை அடி எடுத்துலாமா? 2 × 3ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 2 இந்த 3 பெருக்கல்ல இருக்குது. 3க்கு 3 அடி எடுத்துடலாம். அடுத்ததாக இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லி மாறும் ஃபார்முலா. அடுத்ததாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது எப்படி எழுதணும்? சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லி மாறிடும். சரிங்களா? இங்கே கீழே 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து 1/2 சொல்லி அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்பான் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம்? காட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிடலாமா? காட் ஸ்கொயர் எக்ஸ். நம்ம காட் எக்ஸோட மதிப்பு தெரியும். அப்போ காட் ஸ்கொயர் எக்ஸோட மதிப்பில் அப்படி புட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 × 3² = 9/2ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின். இதோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்ன வரும்? 80.6ன்றது எப்படி எழுதலாம்? 806 / 10 சொல்லி எழுதலாம். வகுத்தல் 40 30. சரிங்களா? அப்போது 860 இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா 860 10 × 4030 சொல்லி மாறும். ஸோ அடி எடுக்கலாமா? அடி எடுத்தீங்க அப்படின்னா இது 10 தடவை போகும். இங்கே மேலே என்ன வரும்? 2 தடவை போகும். ஈக்குவல் டு 403 அடி கொடுத்தீங்கன்னா 403 403 2 403 806. ஸோ 2/100ன்னு சொல்லியிருக்கோம். இதோட பின்ன வடிவம் என்ன? 0.02. பின்னத்தில் வந்து தசமத்துக்கு மாற்றணும். 0.02ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்கப்பா. இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து இதுக்கு பேர் மட்டும் என்னன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். பட் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியுது. பட் இதோட பேர் என்ன தெரியல. இப்போ இதை வந்து இந்த மாதிரி டானாவத்தில் போட்டோம்னா காரணிப்படுத்தணும்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி இதுக்கு வந்து மேலே எங்கேயும் தலைகளால் கீழே இருக்க எண்ணுக்கு வந்து தலைகிளியால் வந்து மேலே எங்கேயும் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பேருன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள். எனக்கு அது மட்டும் தான் தெரியல. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √7 - √3 அப்பான் √7 + √3. இது வந்து மேலங்கிலே வந்து இதோடைய கீழே இருக்க நம்பருடைய தலைகீழாக பெருக்கும். ஸோ ப்ளஸ்ன்னு தான் மைனஸில் பெருக்கும். பெருக்குனீங்க அப்படின்னா √7 - √3 இங்கே √7 - √3. ஸோ இது பெருக்குன்னா a × a² சொல்லி ஃபார்மெட்டில் வரும். ஸோ a² ஃபார்முலா a √3 - √3 the whole square அப்பான் இது a + b × a - bன்ற ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a² - b². இதை சுருக்குனீங்க அப்படின்னா 7 + a² 7 + 3 - 2 × √21 சொல்லி வரும். ஸோ √7 × √3 இது a - bன்ற ஃபார்மெட்டில் a - b the whole square ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a² + b² - 2ab. அடுத்து இங்கே a² 7 வரும், b² 3 வரும். ஸோ 7 - 3 4ன்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? √7 + √3 அப்பான் √7 - √3. இதை வந்து அப்படி என்ன பண்ணுவீங்க? கீழே இருக்க நம்பருக்கு அப்படியே தலைகீழாக பெருக்குவீங்க. ஸோ மேலே கீழே வந்து தலைகீழாக பெருக்குவீங்க. அப்போனா இதே சேம் கான்செப்ட் இப்படி எடுத்து போனீங்கன்னா இது a² ஃபார்மெட்டில் a² a + b the whole square ஃபார்மெட்டில் வரும். அதோட மதிப்பு என்ன வரும்? 7 + 3 + 2 × √21 சொல்லி வரும். கீழே வந்து அதே சேம் 4 வரும். சரிங்களா? அப்போது இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஸோ சார் ஸோ இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்?
7 plus root 7 plus 3 minus 2 root 1 பாருங்க, அதை கொஞ்சம் சுருக்கிடலாங்க. செவன் ப்ளஸ் 3 minus 2 root 1 root 21 upon 4. சரிங்களா, ரெண்டுலேயுமே 4 காமனாக தான் இருக்குது கீழே. ஸோ அப்போ வந்து காமனாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் 7 ப்ளஸ் ரூட் 3. இங்கே வந்து கான்செப்ட் என்ன, ப்ளஸ் பண்ண தானே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ 7 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 root 21. ஸோ இது ரெண்டே சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், இது ரெண்டும் மைனஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ 2 அடியாயிரும். ஸோ அப்போது 7 3 10, 10 கூட்டல் 10 20, 20 + 4 ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி இதோட மதிப்பு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரோட மதிப்பு 5. சரிங்களா, அடுத்து இங்கே ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி ரூட் 3 + 1 அப்பான் ரூட் 3 - 1 இது ரெண்டே வந்து அந்த பெருக்குனீங்க அப்படின்னா மேலே கீழே வந்து இதோடைய எதிரெண்ணால் பெருக்கும். சரிங்களா, ரூட் + 1 பெருக்கும். பெருக்குனீங்க அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் 3 + 1 + 2 root 3 அப்பான் இது என்ன வரும், a - b a + b a² - b² ஃபார்மெட்டில் 3 - 1 3 - 1 2ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்ததா அதே மாதிரி ரூட் 3 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ரூட் 3 - 1 அப்பான் ரூட் 3 + 1 இது ரெண்டையும் மேலங்கிலேயே வந்து இதோட தலைகீழாக பெருக்கும். ஸோ ரூட் 3 - 1 பெருக்குனீங்க அப்படின்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் 3 + 1 - 2 root 3 அப்பான் இதோட மதிப்பு என்ன வரும், 2 வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்ட சொல்லி கேட்டிருக்காங்களா, அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், 3 + 1 + 2 root 3 + 3 + 1 - 2 root 3 அப்பான் ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கா. ஸோ 2 காமனாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இங்கே ப்ளஸ் - 2 அடியாயிரும். ஸோ 3 கூட்டல் 1 4 4 4 8 8 வகுத்தல் ஸோ 8 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரோட மதிப்பும் 4ன்னு சொல்லி வரும். அப்போது ஆன்சர் நமக்கு என்ன, 5 கூட்டல் 4 ஈக்குவல் டு 9ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். ஆக்சுவலாக நல்ல கொஸ்டின்ங்க, சூப்பர் கொஸ்டின். பையோட மதிப்பு என்ன, பையோட மதிப்பு 180 டிகிரி. அப்போ π/6 மதிப்பு என்ன வரும், 30 டிகிரி வருமா. π/3 மதிப்பு என்ன வரும், 60 டிகிரி வருமா. அவ்வளோதாங்க, இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் a - bன்ற ஃபார்முலா ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா காஸ் a - b காஸ் a காஸ் b மைனஸ் சைன் a சைன் b. அடுத்ததா சைன் a - bன்ற ஃபார்முலாவில் சைன் a - b ஃபார்முலாவில் சைன் a காஸ் b மைனஸ் காஸ் a சைன் b மைனஸ் காஸ் a சைன் b கரெக்டு தானா. சைன் a காஸ் b மைனஸ் காஸ் a சைன் b காஸ் a காஸ் b காஸ் a - b சாரிங்க ப்ளஸில் வரும். அவ்வளோதாங்க, இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. சரி, வந்து இந்த இடத்துல கட்டத்தில் போட்டுடலாம். வழக்கமாக நான் எங்கெங்கெல்லாம் கட்டம் போடுறேன்னா அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் கணக்கு எக்ஸாம் அப்போ. சரிங்களா, ஸோ அதுபடி போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 4 × காஸ் 30 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் 60 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது பிரிச்சுருங்கன்னா 4 × காஸ் a - bன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா காஸ் a காஸ் 30 டிகிரி இன்ட்டு காஸ் b காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் a சைன் 30 டிகிரி இன்ட்டு சைன் ஆல்ஃபா. எஸ், இதை பிரிச்செழுதிட்டோம். அடுத்ததா இன்ட்டு பெருக்கல்ல இருக்குது சைன் a - bன்ற ஃபார்முலாவில் சைன் 60 டிகிரி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் 60 டிகிரி இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அவ்வளோதாங்க,
இன்னும் சுருக்கிற வேண்டியதான். ஸோ 4 இன்ட்டு இங்கே என்ன மதிப்பு வரும், √3/2 காஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 எஸ் 1/2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா √3/2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 1/2 சைன் ஆல்ஃபா. இதில் ஃபார்மேட் என்னங்க பாருங்க, இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம், இது பின்னு எடுத்துக்கிட்டோம்னா a + b இன்ட்டு a - b என்ற ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது 4 இன்ட்டு √3/2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சாரி இது a + b இன்ட்டு a - b என்ற ஃபார்மேட்டில் இருக்கா. a + b சாரி இது a இது b. ஒரே ஒரு நிமிஷம் இங்கே ஒரு கட் பண்ணுற மாதிரி தெரியுது. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா a + b இன்ட்டு a - b. அப்போ a² - b² கரெக்டு தான். ஸோ இது ரெண்டும் இல்லை கரெக்டு தான், நம்ம போட்டது கரெக்டு தான். a + b இன்ட்டு a - b, a + b இன்ட்டு a - b. அப்போது a² - b² சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4 இன்ட்டு 3/4 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1/4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா. ஸோ இது அப்படியே போட முடியாது, என்ன பண்ணணும் அப்படின்னா இது a - b a² - b² ஃபார்முலா இருக்கா. இதில் ரெண்டுலேயுமே வந்து என்ன பண்ணணும்னா ஹாஃப் இருக்கு இல்லையா, ஹாஃப் இங்கே 3 கீழே முக்கால் இருக்கு, இங்கே கால் இருக்குது, ரெண்டுலேயுமே வந்து காலை வந்து காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா கேட்டால் வேற 10 காமனாக எடுத்தீங்கன்னா 4 இன்ட்டு 1/4 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சொல்லி மாறுமா. ஸோ 4க்கு 4 அடியாயிரும். அப்புறம் இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சொல்லி எழுதலாமா. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே -3 சைன் ஸ்கொயர் இங்கே -1 சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 - 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்றதான் ஆன்சர். ஸோ இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கணக்கு போட முடியும். அடுத்த கொஸ்டின் வாட் வில் பி த ஏரியா ஆஃப் parallelogram with the base 44 cm and height 22 cm. 23வது கொஸ்டின் parallelogram. ஒரு நிமிஷம். இணையரத்தோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இணையரத்தோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன b இன்ட்டு ஹெச். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 44 இன்ட்டு 22ஓட மதிப்பு என்ன வரும், 22² 480, 22² 484, 484 டபுள் ஆக்குனீங்கன்னா 8 16க்கு 6 மிச்சம் 8 968 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² அப்பான் a - bன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், a + bன்னு சொல்லி வரும். சுருக்குனீங்கன்னா ஸோ a + b ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 2.7 ப்ளஸ் பின்ற இடத்துல 0.8 ஈக்குவல் டு 3.5ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். Seats of mathematics, physics, chemistry in a school are in the ratio 7:8:9. There is a proposal to increase the seats 30%, 40% and 50% respectively. What will be the ratio increase in seats? அதாவது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்குது. இது மூணுலேயும் வந்து இப்போ கரெக்டாக வந்து 7:8:9ன்ற விதத்தில் இருக்குது. இதில் ஒன்றுலேயும் வந்து 30%, 40%, 50% சொல்லி அதோட சீட்டோட எண்ணிக்கை வந்து கூட்ட போகிறாங்க. அப்படின்னா புது சீட்டோடைய எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சீட்டோட எண்ணிக்கை என்னவா மாறும், ஃபஸ்ட்டு 100 இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு
30% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போது 130% இருக்குமா, 130/100 இஸ்ட்டு இங்கே 8 இன்ட்டு இதில் எவ்வளவு 40% இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ 140/100 சொல்லி புதுசிட்டு இருக்கும். ஆல்ரெடி 100 இருக்கும், இப்போ ஒரு 40 கூடி, அப்போ 140% இருக்கும். அடுத்ததான் சியில் 9 இன்ட்டு 150/100. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 10 10 10 10 10 10. ஸோ இங்கே எல்லாத்துலையும் 10 10 இருக்கா கீழே, அது எல்லாத்தையும் காமனாக இருக்கிறத அடிச்சிருங்க, அவ்வளோதான். 7 13 91, 8 14 80, 32, 112, அடுத்து 9 15 135ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 25க்கு அப்புறம் 36வது கொஸ்டின். LCM of any two consecutive numbers integers x and x plus 1. இரண்டு எண்களோட LCM வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாசிட்டிவ் நம்பர் இருக்கக்கூடிய எனி நம்பர் x and x plus 1 உடைய LCM என்ன பார்த்தீங்கன்னா x இன்ட்டு x plus 1. அது ரெண்டுக்கும் காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும், 1ன்னு சொல்லி வரும். அப்போ x plus 1. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய LCM என்ன, 1 இன்ட்டு LCM என்ன வரும், 1 இன்ட்டு x இன்ட்டு x plus 1 ஈக்குவல் டு இது பெருக்குனீங்க அப்படின்னா x இன்ட்டு x plus 1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின். இதில் மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா. ஸோ a is to b, the whole is to c is to d. இதில் மதிப்பு என்ன வரும், b into c upon a into d. நமக்கு என்ன தேவை, b யோட மதிப்பு தான் தேவை. ஸோ b ஈக்குவல் டு a into d upon c. இப்போ என்ன வரும், ஏவோட மதிப்பு 0.75 இன்ட்டு 8/2.5. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75/100 இன்ட்டு 8, ஸோ இன்ட்டு 25. கீழே இருக்க புள்ளி இருக்கு இல்லையா, ஸோ கீழே வகுத்தில் இருக்க 10 மேலே முகத்தில் இருக்கிற மாதிரி வரும். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா இங்கே 3, இங்கே 4, அடி எடுத்திங்கன்னா இங்கே 2. ஸோ அடி எடுத்திங்கன்னா மறுபடியும் அடி எடுத்திங்கன்னா 2 5 ஈக்குவல் டு என்ன வரும், 3 2 6 6 2 12 12 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 2 10. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 2.4 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். 12 வகுத்தல் 5ஓட மதிப்பு 2.4. அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின். இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் அட் பி, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு செங்கோணம் முக்கோணம் இருக்குது. அதோடைய முக்கோணம் வந்து செங்கோணம் வந்து பியில் வந்து செங்கோணமா, சரிங்களா. இப்போ ஏபியோட மதிப்பு 12, பிசியோட மதிப்பு 5. ஸோ இது வந்து ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏபியோட மதிப்பு என்ன சொல்லிட்டாங்க, 12 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, பிசியோட மதிப்பு 5 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ கர்ணத்தோட மதிப்பு என்ன வரும், 5 12 13ன்ற பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி கர்ணத்தோட மதிப்பு ஏசியோட மதிப்பு 13 சொல்லி வரும். என்ன கேட்குறாங்கன்னா சைன் ஏ காஸ் ஏவோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ சைன் ஏ இது வந்து தீட்டா இருக்குன்னா சைன் என்ன எதிர்பக்கம் அப்பான் கர்ணம். ஸோ அதோட மதிப்பு என்ன வரும், சைன் ஏவோட மதிப்பு எதிர்பக்கத்தோட மதிப்பு என்ன 5, சரிங்களா. சைன் ஏக்கு எதிர்பக்கம் 5 வகுத்தல் கர்ணம் 13 இன்ட்டு காசி அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் 12 வகுத்தல் 13, சரிங்களா. அடுத்து ரெண்டாவது ரெண்டையும் இருக்குன்னா 5 12 60, 13 ஸ்கொயர் 169. ஸோ 60 வகுத்தல் 169 இருக்க மாதிரி 2 ஆன்சர் இருக்குது. ஸோ 1 விட்டுடலாம். ஸோ மற்ற எல்லாமே அடி ஆயிரும். அடுத்ததாக சைன் சி காசியோட மதிப்பு, சி இங்கே இருக்குது, சரிங்களா. அப்போ சைன்னா எதிர்பக்கம் வகுத்தல் கர்ணம், 12 வகுத்தல் 13 இன்ட்டு காசியோட மதிப்பு என்ன, அடுத்துள்ள பக்கம் 5 வகுத்தல் 13 கர்ணம் ஈக்குவல் டு 60 வகுத்தல் 169. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். இதில் மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா. நான் நேரத்தையே ஒரு கணக்கு போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா, ஒரு முக்கோணம் கணக்கு போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா. ட்ரையாங்கிள் 15 டிகிரி 75 டிகிரி, அடுத்ததாக செங்கோணம். ஸோ 15 டிகிரிக்கு எதிரோட பக்கத்தோட மதிப்பு என்ன, √3 - 1, 73 டிகிரிக்கு எதிரான மதிப்பில் √3 + 1, கரண்டோட மதிப்பு 2√2, சரிங்களா. இந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி, சரிங்களா. ஸோ கணக்கில் என்ன கேட்குறாங்க, காஸ் 75ஓட மதிப்பு கேட்குறாங்க. காசுனா என்ன, அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் காரணம். ஸோ √3 - 1 அப்பான் 2√2 ப்ளஸ் சைன் 15 டிகிரியோட மதிப்பு என்ன,
சேம் தானா? எஸ், கரெக்ட் தான். √3 - 1/2√2. அடிமான 2 சமமாக இருக்குது. ஸோ 2√2 அப்படியே வச்சுக்கோங்க. மேலே கூட்டினீங்கன்னா √3 - 1 ப்ளஸ் √3 - 1. ஸோ இந்த மாதிரி பண்ண a + a 2a. ஸோ 2 × √3 - 1 சொல்லி வருமா? வகுத்தல் 2√2 அடி அடிச்சுன்னா 2க்கு 2 அடி ஆயிரும். மிச்சம் இருக்கிறது √3 - 1/2√2. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக, நல்ல கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து எவ்வளோ நேரத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதே வேலையை வந்து பியும் சியும் சேர்ந்து அதே டயத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி ஆஃப் ஏவும் பி + சியும் சமம். சரிங்களா? டைம் கம்ப்ளீட் டாஸ்க் இன் சேம் டைம். டைம் கொடுத்துட்டாங்க. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறாங்க. சி மட்டும் அந்த வேலையை வந்து 60 நாள் முடிக்கிறாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறான். சி வந்து அந்த வேலையை 60 நாள் முடிக்கிறான். ஆனால் டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 60 இருக்குமா? ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 6 1. இப்போது நல்லா கவனிங்க, ஏ + பி + சி 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 7ன்னு சொல்லி ஆகுது. நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க கணக்குப்படி? ஏவும் பியும் வந்து சேம் டைமில் வேலை வைக்கிறாங்க. சேம் டயத்தில் வந்து இங்கே கணக்குப்படி ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிக்கிறானோ பியும் சியும் சேர்ந்து அதே டயத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டோட எஃபிஷியன்சி சேமாக இருக்குமா? அப்போது இது இப்போ கணக்குப்படி இங்கே ரெண்டு பேரும் ஏ + பி + சி 3 சேர்ந்து வந்து 7 பங்கு வேலை முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏ மட்டுமே இங்கே வந்து பாதி வேலை முடிச்சிருப்பாரா? 3.5 அக்கார்டிங் டு த கொஸ்டின். இதோட மதிப்பு 3.5 இருக்குமா? அவ்வளோதாங்க. ஸோ அப்படின்னா ஏவோட மதிப்பு 3.5. அப்போ பியோட மதிப்பு என்ன வரும்? இங்கே 6னா பியோட மதிப்பு என்ன வரும்? பியோட மதிப்பு 6 - 3.5 = 2.5 சொல்லி பியோட எஃபிஷியன்சி இருக்கும். சரிங்களா? இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? பி மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பை பி. நம்பர் ஆஃப் டேஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? 2.5. மொத்த ஒர்க்கு வகுத்தல் எஃபிஷியன்சி 2.5 = என்ன வரும்? 5 12 2 எடுத்தீங்கன்னா 5 12 60. ஸோ பாதி 24 டேஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 51வது கொஸ்டின். LCM and HCF 2 numbers is 70 and 7. ரெண்டு எங்களோட LCM அப்புறம் HCF மதிப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இன்னொரு நம்பரோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. 2 எண்களோட பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய LCM அப்புறம் HCF பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஒரு எண் வந்து 35 கொடுத்துட்டாங்க. இன்னொரு எண் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். LCM மதிப்பு என்ன? 70, HCF மதிப்பு 7. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 2, எக்ஸோட மதிப்பு இன்னொரு எண்ணோட மதிப்பு 14 ஆன்சர். அடுத்து 52வது கணக்கு. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF ஆஃப் 18 and 42? ஸோ 2 எண்களோட பெருக்கல் பலன் அதே சேம் கான்செப்ட் தான். 2 எண்களோட பெருக்கல் பலன் அந்த எண்களோட LCM அப்புறம் HCF பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ 2 எண்களோட மதிப்பு தெரியும். அந்த எண்களோட LCM அப்புறம் HCF ப்ராடக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ LCM × HCF = 18 × 42 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 756 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 55வது கொஸ்டின். ஒரு மனிதர் வந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மேன் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 18 km/h இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராவலிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 9 km/h. 9 மணி நேரம் மணிக்கு 9 மணி நேரம் வேகத்தில் போகிறதுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து 15 கிலோமீட்டர் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி ட்ராவல் பண்ணும்போதில் 30 கிலோமீட்டர் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு வந்து தெரிஞ்ச கான்செப்ட் என்னென்னா, இப்போ ரிலேட்டிவ்ஸ் இங்கே வந்து ஸ்பீடு என்ன வரும்? ஆக்சுவலாக வந்து S1 - S2 சொல்லி வரும். 15 கிலோமீட்டர் வந்து 9 கிலோமீட்டர் போயிருக்கணும். ஆனால் வந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிட்டார். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வேகத்தில் போகிறாரு? 6 km/h வேகத்தில் வந்து போகிறாரு. அவர் மொத்தமாக வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு? எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 30 km வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடுனால எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, முதல்ல டைம் கண்டுபிடிக்கலாம். மொத்தம் வந்து டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலா போட்டிங்கன்னா 30/6 =
5 ஹவர்ஸ் வந்து அவர் ட்ராவல் பண்ணணும் சரிங்களா. அப்போ ஆக்சுவலாக வந்து அவர் வந்து 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். அப்போனா அவர் வந்து ஃபஸ்ட் வந்து அவருடைய நார்மல் ஸ்பீட் என்ன 9 km/h. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஆக்சுவல் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவருடைய நார்மல் ஸ்பீட் இன்ட்டு நார்மல் டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நார்மல் ஸ்பீட் எவ்வளவு 9 km, டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம் எவ்வளவு 5 மணி நேரம் ஈக்குவல் டு 45 km தான் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் 56வது கொஸ்டின். ராம் பாட் எ சைக்கிள் ஃபார் 1900 அண்ட் சோல்ட் இட் ஃபார் 1862. வாட் இஸ் த பர்சன்டேஜ் லாஸ்? இங்கே வந்து 1900 ஒரு பொருள் வாங்கி 1862 வந்து விற்கிறாரு. எவ்வளோ வந்து லாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பியா. எஸ்சிபி அளவு 1900 ரூபா, எஸ்பி அளவு 1862 ரூபா. ஸோ வந்து எவ்வளோ லாஸ் பார்த்தீங்கன்னா 38 ரூபா வந்து லாஸ். எதில் இந்த லாஸு? ஸோ லாஸ் பர்சன்டேஜ் நம்ம ஃபார்முலா என்ன? லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் அப்பான் சிபி இன்ட்டு 100. அப்போ லாஸ் எவ்வளோ இங்கே 38 ரூபா, சிபி அளவு 1900 ரூபா இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2% வந்து அவருக்கு வந்து லாஸ். அடுத்த கொஸ்டின் 61வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. Which of the following fraction is greater than 8/5 and less than 7/4? அதாவது 8/5 விட அந்த நம்பர் ஒரு நம்பரு 8/5 விட கிரேட்டராக இருக்கணுமா, அதே நேரத்தில் 7/4 விட கம்மியாக இருக்கணும். அப்போ அந்த நம்பர் என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த 5க்கு 4க்கு எல்சியம் எடுங்க. 5க்கு 4 என்ன வரும்? 20 வரும். அவ்வளோதாங்க. 20 யாரும் மேலே எங்கேயும் பெருக்கிடுங்க. 8/5 இன்ட்டு 20 எக்ஸ் 7/4 இன்ட்டு 20 என்ன வரும்? 8 4 8 32க்கும் 32ஓட பெருசாக இருக்கணும். அதே நேரத்தில் இதை எடுத்திங்கன்னா 35ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட வேல்யூவில் எல்லா நம்பரையும் வந்து இதே சேம் 20ஆல் பெருக்கிடுங்க. 20ஆல் பெருக்கிங்கன்னா இங்கே என்ன வரும்? 5 வரும். ஸோ இது கிடையாது. இங்கே 20ஆல் பெருக்கினீங்கன்னா கொஞ்சம் இதை நாட்டி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஆக்சுவலாக தேவையான நம்பர் வந்து 32லேருந்து 32ஓட பெருசாக இருக்கணும். அதே நேரத்தில் 35ஓட சிறுசாக இருக்கணும். சரிங்களா? அப்போ பெருக்கினீங்க எல்லாத்தையும் 20ஆல் பெருக்கினீங்கன்னா 160 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 53.33 சொல்லி வரும். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்ததாக இது 20ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 380 வகுத்தல் 11 ஈக்குவல் டு என்ன வரும்? 3 3 33 மிச்சம் 5 0 34.44 மிச்சம் 5 ஸோ 34.5 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? இதை பெருக்கினீங்கன்னா 40 வகுத்தல் 7 5 35 சம்திங் வரும். 5.7 சம்திங் வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். 19/11 தான் ஆன்சர். அடுத்து 64வது கொஸ்டின். இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 32 × 92/5. இங்கே கீழே பின்னத்தை எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது பெருக்கல்ல இருக்குது. கூட்டலில் இருந்தால் தான் பின்னத்தை எடுக்கணும். ப்ளஸ் 3 × 2/5 காமனாக இருக்கா? இதோட மதிப்பு என்ன வரும்? 32 × 92 மதிப்பு என்ன வரும்? 2944 சொல்லி வரும். ப்ளஸ் 6/5 ஈக்குவல் டு 2950/5 ஈக்குவல் டு 5 25 95 45 0 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின். A and B have together 2300. A மற்றும் B ரெண்டு பேர்கிட்ட வந்து 2300 இருக்குது. If 2/5 of A's amount is equal to 8/26 of B's amount. அதாவது A மற்றும் B ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ இருக்குது? 2300 இருக்குது. இப்போ ஏவோட 5ல் 2 பகுதியும் பியோடைய 8ல் 26 பகுதியும் சேம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அமௌண்ட் வந்து பி வந்து எவ்வளோ வச்சுருப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏபியோட ரேஷியோ எடுக்கலாமா? இது வந்து பெருக்கில் இருக்கா? ஸோ A/B ஈக்குவல் டு என்ன வரும்? 8/26 இன்ட்டு 5/2. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 4 5 20 வகுத்தல் நிறைய எடுத்தீங்கன்னா 2
4. இங்கே எடுத்திங்கன்னா 2 13. அப்போது 2 × 5 10, 10 வகுத்தல் 13. ஸோ ஏ அப்பான் பியோடைய மதிப்பு என்ன? 10:13. ஸோ ஏவோட மதிப்பு 10, பியோட மதிப்பு 13. அப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும்? 10x ப்ளஸ் 13x ஈக்குவல் டு 23xோட மதிப்பு 2300. அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பியோட மதிப்பு தான் தேவை. ஸோ 13xோட மதிப்பு 1300ன்றதான் ஆன்சர். புரிஞ்சுதா? பேசிக்கான மெத்தட்லேயே நீங்கள் போடுங்க, கணக்கு ஈஸியாக வரும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 69வது கொஸ்டின். A is 80% more than B. B is 20% less than C. And what will be the value of A, B, C? A is to B is to C. A is to B is to C அப்படியே வச்சுக்கோங்க. A வந்து B விட 80% வந்து அதிகமான வரும். ஸோ 80% பின்னாடி வேணா 4/5. ஸோ அப்போ 4ன்றது 5லேருந்து 4 கூடி மொத்தம் என்ன வரும்? 9 சொல்லி மாதிரி இருக்கும். அப்போது A வந்து பியை விட 80% அதிகம். அப்போ B வந்து 5 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்? 9 இருக்கும். அடுத்ததாக B is 20% less than C. 20%ஓட பின்னாடி வேணா 5. ஸோ 5லேருந்து 1 குறைஞ்சி ஸோ -4 சொல்லி மாதிரி இருக்கும், 4 சொல்லி மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா B is 20% less than C. அப்போ C வந்து 5 அப்படின்னா B வந்து என்ன? 4. அவ்வளோதாங்க. இந்த டேஷ் போட்டுக்கோங்க, இடத்துல டேஷ் பண்ணுங்க. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? B தான் காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. அப்போ அதோட வேல்யூ வந்து நம்ம சேம் ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கணக்கோட மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டு எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? எல்சியம் ஆஃப் 5 and 4 ஈக்குவல் டு 20. ஸோ அப்போ இங்கே 5 இருக்கிறத 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20 கிடச்சிடும். இங்கே 4 இருக்கிறத 5ஆல் பெருக்கிங்கன்னா 20 கிடச்சிடும். ஸோ 5 இருக்கிறத 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் செட்டையும் 4ஆல் பெருக்கணும். அதே நேரத்தில் இங்கே 4 வந்து 5ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா இந்த என்டையர் செட்டையும் 5ஆல் பெருக்கணும். அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு 36 இதோட மதிப்பு என்ன வரும்? மேலே இங்கே 20, இங்கே 20. ஸோ 20 மட்டும் எடுத்துக்கலாம். 5 × 5 25. ஸோ ஏவோட மதிப்பு 36, பியோட மதிப்பு 20, சியோட மதிப்பு 25ன்றதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 71வது கணக்கு. தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரி கொடுத்தாங்க. அதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது sin 45 டிகிரி ப்ளஸ் cos 45 டிகிரி அப்பான் sin 45 டிகிரி மைனஸ் cos 45 டிகிரி. sin 45 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√2 ப்ளஸ் 1/√2 அப்பான் 1/√2 மைனஸ் 1/√2. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? a ப்ளஸ் a 2a. ஸோ அப்போது 2/√2 சொல்லி வரும். இதோட மதிப்பு கீழே வந்து என்ன வரும்? a மைனஸ் a 0. ஒரு எண்ணெய், சரிங்களா? கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே டேரெக்டாக ஒன்று போட்டுறக்கூடாது. ஒரு எண்ணெய் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு எண்ணுக்கு கீழே 0 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்ன வரும்? இன்ஃபினிட்டின்னு வரும். இது கான்செப்ட். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே என்ன வரும்? இன்ஃபினிட்டின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சதா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 71க்கு அப்புறம் 73வது கொஸ்டின். A shopkeeper sells a chair for 639 and incurs a loss of 10%. ஒரு பொருளை வந்து 639 ரூபாய்க்கு விற்கும்போது அவனுக்கு வந்து 10% நட்டை வந்து கிடைக்குது. அப்படின்னா பொருளோட அடக்கவில்லை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10% நட்டமா, 10% லாஸ். இப்போ விற்பனை விலை என்ன இருக்கும்? லாஸ் ஈக்குவல் டு 10% நட்டம் அப்படின்னா எஸ்பியோட மதிப்பு என்ன இருக்கும்? 90% இருக்குமா விற்பனை விலை? அப்போ விற்பனை விலை 90%ஓட மதிப்பு என்ன? 639 ரூபா. அப்போ 1%ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10% மதிப்பு எடுத்துக்குவோம். இதுக்கு 1% போட்டு நம்ம பின்னோடியத்தில் மாற்றிக்கிட்டு 10% மதிப்பு என்ன வரும்? ரெண்டு பக்கம் வந்து 9 அடி எடுத்தீங்கன்னா 7 9 63 1. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு தான் தேவை. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பயுமே வந்து என்ன? 100%. ஸோ ரெண்டு பக்கம் வந்து 10ஆல் பெருக்கினீங்கன்னா 100% ஈக்குவல் டு 710 ரூபான்றதான் ஆன்சர். நட்டம் வந்து 10%, விற்பனை விலை என்ன இருக்கும்? 90% இருக்கும். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். If the length and breadth of the rectangle is in the ratio 7:4 and its area is 12,348 cm, what will be the length of the rectangle? ஸோ ரெக்டாங்கிளுடைய பக்கங்களுடைய விகிதத்தோட மதிப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த பக்கங்கள் என்னவா இருக்கும்? 7x/4x சொல்லி இருக்குமா பக்கங்கள். அப்போ அதோட மதிப்பு என்ன வரும்?
செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா L into B. ஸோ 7x into 4x equal to 1 2 3 4 8. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 7 அடி எடுத்தீங்கன்னா சாரி 48 4 போகுமா? எஸ் 4 எடுத்தீங்கன்னா முன்னாங்க 12 4 எடுத்தீங்கன்னா முன்னாங்க 12 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ 7x into 4xோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் சொல்லி வரும். 28 எக்ஸ் ஸ்கொயர் சொல்லி வரும். ஸோ 28 வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 7 28. ஸோ 1348 அப்படியே வச்சுக்கிட்டு 28 எப்படி வரலாம்? 7/4 சொல்லிடலாம். இதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 21 சொல்லி வரும். எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு 441 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 21. நமக்கு என்ன கேட்குறாங்க? லென்த்து தான் கேட்குறாங்க. ஸோ லென்த்தோட மதிப்பு என்ன? 7x. ஸோ 7x ஈக்குவல் டு 7 × 21 7 49 147தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். டிவைடிங் 742 into 2 parts 5:9. அப்படின்னா 2 பார்ட் என்ன சொல்றீங்க? 242 ரூபாய் வந்து 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5x 9x சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுனுடைய கூடுதல் 14x தானே அந்த பொருள் அந்த அமௌண்ட்டாக இருக்கும். 14x வந்து 242 ரூபா. அப்படின்னா ஒரு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 5 7 70 3 7 42. நமக்கு என்ன கேட்குறாங்க? 2 பார்ட்டோட மதிப்புன்னு கேட்குறாங்க. ஸோ 5 × 53. ஸோ 5x 9xோட மதிப்பு என்ன வரும்? 5 × 53 9 × 53. ஸோ என்ன வரும்? 5 5 25 5 5 15 265 வரும். அடுத்ததான் 9 5 45 450 9 3 27 477 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூ புட் மெத்தட். அப்படி பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து 60°ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தீட்டா வந்து 60°ன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1 + சீக்கன் 60° + tan 60° அப்பான் 1 + சீக்கன் 60° - tan 60°. அதோட மதிப்பு 1 + 2 + √3 1 + 2 - √3 3 + √3 3 - √3. என்ன பண்ணலாம்? √3 வந்து காமன் எடுத்தோம் அப்படின்னா √3 காமன் எடுத்தோம்னா √3 + 1 √3 காமன் எடுத்தோம்னா √3 - 1 சொல்லி வரும். √3 கேன்சல் ஆயிரும். ஸோ √3 + 1 √3 - 1. அவ்வளோதாங்க. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா √3 + 1 √3 - 1 சொல்லி நம்ம போய் சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு கான்செப்ட்லையும் தீட்டாவோட மதிப்பு 60 போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? இப்போ நீங்கள் 1 + tan 60° அப்பான் 2 = tan 30° வருமா? வகுத்தல் ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணணுங்க. அடுத்து 1 - tan 30° = என்ன வரும்? 1 + √3 அப்பான் 1 - √3. இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணுறானே இல்லையே. என்ன வருது? சீக்கன் 2 - √3 2 3 √3 வந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா √3 - 1 தான் வரும். ஸோ எடுத்தீங்கன்னா √3 என்ன இருக்குன்னா √3 + 1. இங்கே ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க. பட் இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 85வது கொஸ்டின். Excluding stoppage, the speed of a train is 60 km/h. Including stoppage, it travels at a speed of 45 km/h.
ஸோ 60 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் ரெண்டையும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 15 4 15 40 15 15 எடுத்தீங்கன்னா 4 3 ஸோ 60 180ன்னு சொல்லி வரும். 180 டிஸ்டன்ஸ். இதனுடைய இது வந்து ஸ்பீடோட இது வந்து ஸ்பீடு, இது டிஸ்டன்ஸு, இது வந்து ஹவர். ஹவர் என்ன வரும் 3 ஹவர். இது வந்து எவ்வளோ நேரத்தில் வரும் 4 மணி நேரத்தில் போகும். ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து என்ன வித்தவுட் ஸ்டாப்பேஜ், இது வித் ஸ்டாப்பேஜ். சரிங்களா? ஸோ வித்தவுட் ஸ்டாப்பேஜே இல்லாமல் போனாங்கன்னா 3 மணி நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அடைஞ்சிருவாங்க. ஆனால் வித் ஸ்டாப்பேஜில் அவங்க வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க 1 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் 1 ஹவர் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. கணக்கில் என்ன கேட்குறாங்க, ஃபார் ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் த ட்ரெயின் ஸ்டாப் பர் ஹவர். ஸோ 4 மணி நேரம் ட்ராவலுக்கு 1 மணி நேரம் வந்து நிற்கிது. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ 4 மணி நேரம், அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் நிற்கும். ஸோ 4ல் 1 பங்கு வந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் வந்து நிற்கிது அப்படின்னா 1/4 சரிங்களா இன்ட்டு 60 மினிட் ஈக்குவல் டு 15 மினிட்ஸ். 1/4 மணி நேரம் வந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு வந்து 1/4 மணி நேரம் வந்து நிற்கிது. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து பை சார்ட் கணக்கெலாம் நீங்களே போட்டுருவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.